வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கூட ஒரு அருமையான தம்பி அபிஷேக்ங்க தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி நம்ம பார்ப்போமா? ரொம்ப ஆசையா என்னோட கொஸ்டினுக்கு பதில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வசனம் இருக்கிறது. நீதியின் பாதை என்றால் என்ன? தேவநீதியா சுயநீதியா? தேவநீதி என்றால் என்ன? சுயநீதி என்றால் என்ன? நாம் எப்படி நீதியின் பாதையில் நடப்பது? நாம யோசித்து இது நீதி என்று அறிந்து அந்த பாதையில் நடந்தால் அது சரியாக இருக்குமா? இதுலேயே பாதி பதில் வந்துட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நாம அதை இது நீதியின் பாதை நடந்து போனால் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சுயநீதி நீதி எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாம சுயமாக எடுக்கிறதுலையும் ஆண்டவரோடு இணைந்து வேத வசனங்களோடு இணைந்து எடுப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான நீதியாக அது இருக்கும். சுயநீதி என்பது என்னென்னா நம்மளே நமக்கு சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு வேலை கிடைக்கப்போ அதுக்கு 50,000 ரூபா லஞ்சம் கொடுத்தாதான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நீதி என்ன, இப்போ எனக்கு வேலை தேவை இருக்கு, அப்போ 50,000 ரூபா கொடுத்தா தான் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ எல்லாரும் கொடுக்காங்க நானும் கொடுக்கேன் அப்படிங்கிறது சுயநீதி. அதே நேரத்தில் இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கொடுக்க மாட்டேன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இல்லை தருவார் என்று சொல்லி நீதியை விரும்புகிறவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும். அதான் ஜீவன் உண்டு. அதில் பாவம் சேராது, அது நீதியாக இருக்கும். தேவநீதி எது சுயநீதி எது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவநீதி எது சுயநீதி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேத வசனம் நமக்கு விளக்கா இருக்கு. இட் இஸ் அ லைட். அது எப்பொழுதுமே அந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம விரும்புகிறதையே செய்கிறது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு செய்ய கூப்பிட்றாங்க, ஒருவேளை எல்லோரும் கேங்காக தான் இருக்காங்க, ஒரு பார்ட்டி, ஆனால் இந்த பார்ட்டியில் எல்லாருமே கொஞ்சம் மதுபானம் குடிக்கிறதுக்கு அது அவங்க சொல்கிறாங்க, எப்பவும் இல்லைடா இன்னைக்கு மட்டும் என்ஜாய் பண்ணு கொஞ்சம். அது சுயநீதி என்ன சொல்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே இது சுயநீதி என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தேவநீதி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இல்லை தீட்டானது ஒன்றையும் நான் நினைச்ச மாட்டேன், தொட மாட்டேன். அதை தான் நம்ம எங்கே பார்க்கணும், தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன நீதி, எல்லாமே கிடச்சிச்சு, மதுபானம் கிடச்சிச்சு, உணவு மாமிசம் கிடச்சிச்சு, எல்லாமே கேட்டது எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் தானியேல் என்ன சொன்னார்னா, இல்லை தீட்டானது எதையும் நான் தொட மாட்டேன், எனக்கு பருப்பு வகைகள் மட்டும் தாங்க, மதுபானத்தை அவர் வாயில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அது என்னன்னா அது தேவநீதி. அங்கிருந்த மற்றவங்களுக்கெல்லாம் சுயநீதி, என்னப்போ எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்க, ராஜாவே குடிக்க சொல்லிட்டாரு, அரசாங்கமே உத்தரவு கொடுத்துட்டு ஓகேன்னு, பிறகு என்ன சிலர் அதான் சொல்லுவாங்க, அரசாங்கமே கரெக்டுன்னு சொல்லிட்டலாப்பா அப்புறம் என்ன நீங்கள் சொல்லிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசாங்கமே கரெக்டுன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கும், வேதத்தில் சொல்லப்படாத எந்த காரியமும் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ இதை கேட்டிருக்க அருமையான தம்பிக்கு இதுதான் பதில். என்ன அப்படின்னா, நம்ம தேவனுடைய அந்த நீதியில் நம்ம நடக்கணும். ஒருவேளை நீதி அருமையாக சொல்லியிருக்கீங்க, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் காட்டுற எல்லா பாதையுமே நமக்கு நீதியின் பாதையாக இருக்கும், அது பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு செல்லும், நரகத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு செல்லாது. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக் இன்னைக்கு அரசாங்கமே என்ன செய்யுதுன்னா நடத்துது. இன்றைக்கு அரசாங்கமே நடத்துகிற டாஸ்மாகை குடிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு சிலர் சொல்லலாம், கவர்மெண்ட்டே நடத்துது பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தவறு. கவர்மெண்ட்டே நடத்துதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. சுயநீதி என்ன சொல்லும், அது குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதி என்ன அப்படின்னா, இல்லை அது மதிமயங்க பண்ணும், தவறானதை பேச வைக்கும், தவறான இடத்துக்கு போக வைக்கும், நம்ம செய்ய வேண்டியதை மறக்க வைக்கும், குடும்பத்தை என்ன செஞ்சிடும், மறக்க வச்சிடும். அப்போ நம்ம நீதியின் பாதையில் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வாஞ்சையோடு கேட்கணும், இந்த நாளில் நான் நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சரியான வழியில் நம்ம நடத்துவார். தினமும் நமக்கு இந்த போராட்டம் இருக்கும். இந்த ஒரு நாள் இல்லை, தினமும் நமக்கு இந்த போராட்டம் இருக்கும். ஆனால் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்ற வசனத்தின்படி
அப்பா, அருமையான தம்பி கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, நீங்களே கிருபையாக இறங்கி நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்க நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. அப்பா, நாங்கள் மரண பாதையிலே நடக்காதபடிக்கு நாங்கள் ஜீவனுள்ள பாதையிலே நடக்க அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, நீரே எங்களுடைய வாழ்விலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிசாசு விரிக்கும் கண்ணிகளிலே இருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, நீரே எங்களை மீட்டு கொள்கிறவர், நீரே எங்களை விடுவிக்கிறவர். விடுவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப தம்பி தங்கைமாரே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 124:7 சொல்லுகிறது, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த உலகத்துல நமக்கு அநேக கண்ணிகளை பிசாசும் மனிதரும் வைப்பதுண்டு. ஆனால் அந்த கண்ணிகளிலிருந்து தப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 124:7 தாவீது இதை சொல்றாரு. ஒருவேளை குருவியை நம்ம பார்க்கிறோம், குருவிகள் அங்கே இங்கே அது அழகாக பறந்துகிட்டு இருக்கும். ஆனால் வேடன் எப்படியாவது இந்த குருவியை பிடிச்சிடணும்னு சொல்லி அங்கே அவன் வலை விரித்து அதில் சில பயிர்களை அவன் இந்த பறவைகளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பயிர்களை அதில் வீசுவது உண்டு. ஒருவேளை அந்த பயிர் மேலே ஆசைப்பட்டு இந்த குருவி அந்த வலை மேலே நின்றுட்டு அப்படின்னா அது சிக்கிக்கொள்ளும். ஆனால் இந்த குருவி அந்த பயிரின் மீது வாஞ்சியாக இல்லாமல் அது எச்சரிக்கையாக அங்கே விரிக்கப்பட்டிருக்கின்ற வலையை பார்த்துட்டு அப்படின்னா அது அங்கே போய் தன்னுடைய காலை வைக்காது, அது தப்பிடும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தேவனுடைய திட்டம் நம்ம மேலே நிறைவேறக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் நமக்கு நிறைய கண்ணிகளை வைப்பதுண்டு. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நாம் இந்த லெந்து நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நமக்கு உணர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை நாம் செயலாற்றாதபடிக்கு பிசாசானவன் நிறைய கண்ணியை வைக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சில கண்ணிகளை அவன் வைக்கிறான். இதை சேட்டன்ஸ் ட்ராப் என்று சொல்கிறோம். பிசாசானவன் வைக்கின்ற கண்ணி. இயேசு கிறிஸ்துவ 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்படி பசி உண்டான பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனதாக மத்தேயு 4:2 நம்ம பார்க்கிறோம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போன பொழுது அங்கே சோதனைக்காரன் பிசாசு வாரான். ஒருவேளை இன்றைக்கும் கூட சிலர் சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில் ஒரே சோதனை, எனக்கு பிசாசு சோதிக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவையும் கூட இந்த பிசாசவன் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்னு பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால தன்னுடைய கேள்வியினாலே ஒரு கண்ணியை வைக்கிறான். மத்தேயு 4:3 நம்ம பார்த்தோம்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அங்கே பிசாசானவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி அவன் வைத்த கண்ணியிலிருந்து ஆண்டவர் தப்பித்துக் கொள்கிறார். நாம் மீண்டுமாக பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை அங்கே இருக்கிற தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிப்பாட்டி பிசாசானவன் மீண்டுமாக கண்ணி வைத்து ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் தாழ குதியும், தூதர்கள் அவங்க தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போயிடுவாங்களே என்று சொல்லி அங்கே பிசாசானவன் சொல்லுகிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பதிலை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அவர் உயர்ந்த மலையின் மேல இயேசு கிறிஸ்து அந்த பிசாசானவன் கொண்டு போய் நிப்பாட்டி சொல்றான், இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் பாருங்க, இந்த ராஜ்யத்தை பாருங்க, இங்க இருக்கின்ற எல்லாத்தையும் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என் காலில் நீங்க விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசாசானவன் கடவுளுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து மேலே நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அவன் சில கண்ணிகளை வைத்தான் கேள்வியினாலே. அதே போல் உலக காரியங்களை காண்பித்து, உணவை காண்பித்து, இதெல்லாம் காண்பித்து அவன் கண்ணியை வைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து
அவர் இந்த கண்ணியில் எதுலையுமே அவர் சிக்கலை. அதனால நம்ம பார்த்தோன்னா பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தேயு 4:11 பிசாசானவன் விலகி போனான், தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சேட்டன்ஸ் ட்ராப், பிசாசின் கண்ணியை ஆண்டவர் வார்த்தையிலே அவர் ஜெயம் கொண்டார். இன்றைக்கும் கூட பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, பிசாசு வைக்கின்ற கண்ணியை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வேத வசனத்தினாலே வெற்றி பெறுங்கள். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, பிசாசு எனக்கு வைக்கின்ற கண்ணிகளை நான் வேத வசனங்களை கொண்டு ஜெயிப்பேன். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் ட்ராப் என்று சொல்லப்படுகின்ற உலக வழக்கமான ஒரு சொல். மிடில் கிளாஸ் ட்ராப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதனுக்கு ஆசையை தூண்டி அவனை கடன்காரனாக்குவது அல்லது அவனை கவலைக்குள்ள தள்ளி விடுவது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கேயாசியை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே கேயாசி எலிசாவிற்கு நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே கிடைக்கி, அவருடைய ரொட்டீன் லைஃப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கேயாசியின் மீது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எலியாட்ட இருந்து ரெண்டத்தனையான வல்லமையை ஆசீர்வாதங்களை எலிசா பெற்றுக்கொண்டது போல எலிசாவின் இடத்திலிருந்து ரெண்டத்தனையான நன்மையை இந்த கேயாசி பெற்றிருக்கணும். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப் என்று சொல்லப்படுகின்ற மனிதருக்கு வருகின்ற அந்த பேராசை, அது இந்த கேயாசியை தவறு செய்ய தூண்டிவிட்டது. பிசாசு அவனுக்கு ஒரு கண்ணியை வைக்கிறான். நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து அவன் சுகமடைந்த பொழுது எலிசாவிற்கு வெகுமதியை கொடுக்க வர்றார். ஆனால் எலிசா சொல்றாரு, இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, உங்களது எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போப்பா என்று சொல்லிவிட்டார். இந்த நாகமான் அதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இந்த கேயாசி நினைக்கிறாரு, என்ன ஏன் ஆண்டவன் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் நான் என்ன செய்வேன், நான் அவன் பின்னே ஓடி அவன் கையிலிருந்து ஏதாகிலும் வாங்குவேன்னு சொல்லி இந்த கேயாசி குறுக்கு வழியில் ஓடுறாரு. ஏன்னா அங்கே நாகமான் போகின்றது ரதங்கள்லையும் குதிரைகள்லையும் அவர் போயிருப்பார். அவரோட அந்த கழுதைகள் வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. பொதி மூட்டைகளை சுமந்து கொண்டு அதுவும் போகுது. ஒருவேளை அவங்க வேகமாக போயிருப்பாங்க. இந்த கேயாசி என்ன செய்கிறாரு, அவங்கள குறுக்கு வழியில் போய் எப்படியாவது அவங்க போகிறப்ப அவங்கள பிடிச்சிடணும்னு சொல்லி போய் அவங்ககிட்ட போய் பிடிச்சு சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 பேர் எங்கள் வீட்டுக்கு அவசரமாக வந்துட்டாங்க, அதனால உங்கள் கையில் இருக்கிறத வாங்கிட்டு வர சொல்லி என்னுடைய எஜமான் சொன்னார், நீங்கள் 1 தாலந்து வெள்ளியும் 2 மாஸ்டர் வஸ்திரமும் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த கேயாசி கேட்குறாரு. ஆனால் நாகமான் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் உங்களுக்கு 2 சேக்கல் வெள்ளியும் உங்களுக்கு 2 மாஸ்டர் வஸ்திரமும் தாரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு இந்த கேயாசி வந்துடுறாரு. வந்துட்டு ஒன்றுமே தெரியாதது போல இந்த எலிசாவின் முன்பதாக இந்த கேயாசி போய் நிற்கிறாரு. அப்போ தான் இந்த எலிசா கேட்டார், நீ எங்கே போயிட்டு வரப்பா, எங்கே போனா? அவன் சொன்னா, நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த எலிசா சொல்கிறாரு, ஏன்பா நீ ஓடி போனியே, அப்போ என் ஆத்மா அவன் கூட வரலையா? இங்கே பாரு, நீ இப்படி தவறான காரியம் செய்ததுனால அந்த நாகமானின் குஷ்டரோகம் உன் மேலே வரும்னு சொன்னதுனால இந்த மிடில் கிளாஸ் ட்ராப், பிசாசு வைத்த கண்ணியிலே, அந்த பேராசை என்கின்ற கண்ணியிலே இந்த கேயாசி சிக்கி கொண்டதுனால அவன் அங்கே குஷ்டரோகியாக மாறினான். எலிசாவுக்கு முன்பதாகவும் இந்த நாகமான் அந்த வெகுமதியில் பெற சொல்லியிருந்தாரு. ஆனால் எலிசா ஏன் வாங்கலை தெரியுமா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த நாகமான் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னா, ஒருவேளை இந்த நாகமான் நாளைக்கு சொல்ல, நான் கொடுத்த இதனால தான் அவர் இப்படி அழகாக இருக்கிறாரு அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி தான் இந்த எலிசா அவருடைய கையிலிருந்து வாங்காமல் அப்படியே சொன்னார். ஒருவேளை பிசாசு விரித்த கண்ணியிலே இந்த எலிசா சிக்கிக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த கேயாசி சிக்கிக்கொண்டார். ராஜஸ்தானிலே வாழ்ந்தவர் இந்த மோகன் சுக்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். ஒரு சின்ன வீட்டில் தன் மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளோடு அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு கம்பெனியில் அவர் பணி புரிஞ்சிட்டு வந்தார். அவருடைய மாத வருமானம் 17,000 ரூபா. அவரது வாழ்க்கை நன்றாகவே போய் கொண்டிருந்தது. இவருக்கு எப்படியாவது பணக்காரனாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எண்ணம் இருந்தது. ஒரு நாள் இவரது ஆஃபீஸில் அவருடைய நண்பர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த இந்த மோகன், என்னப்பா இப்போலாம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிய, என்ன என்று கேட்டார். இதற்கு அவர் சொன்னார், மோகன் இப்படி கேட்டதும் அவருடைய நண்பர் சொன்னார், நேற்று ஒரு பெட்டிங் அப்ளிகேஷனில் நான் பணம் கட்டினேன், எனக்கு 1 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன். 1 லட்சம் என்கின்ற தொகையை கேட்ட உடனே மோகனுக்கு ஷாக் ஆயிட்டு, 1 லட்சமா? ஆமாம், 1 லட்சம் எனக்கு ஜாக்பாட் பரிசு மாதிரி கிடைத்தது என்று சொன்னார். இதை கேட்ட மோகன், இந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன், எனக்கும் சொல்லுப்பா, நானும் அதை விளையாடலாம்ல என்று சொல்லி கேட்டார்.
இதை கேட்ட அவருடைய நண்பர் சொன்னார், இங்கே பாருப்பா, இதில் கவனமாக விளையாடணும். இது சாதாரண அப்ளிகேஷன் போல இல்லை, இது பெட்டிங் அப்ளிகேஷன். இதனால் கவனமாக இதில் விளையாடணும், இதுக்கு அடிமையாயிடக்கூடாதுப்பா என்று சொன்னார். இதை சொன்ன உடனே மோகன் சொன்னார், இல்லை இல்லை, நான் அடிமையெல்லாம் மாற மாட்டேன், நான் சும்மா உன்ட்ட கேட்டேன் என்று சொல்லிவிட்டார். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைப்பா என்று சொல்லிவிட்டார். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டப்புறம் மோகனுக்கு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. யோசிக்கிட்டே இருந்தார் மோகன். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திச்சார். எனக்கு கூட லக்கடிக்க வாய்ப்பு இருக்குல்ல என்று இந்த மோகன் நினைச்சார். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனார். லேப்டாப்பை எடுத்து அவருக்கு முன்னால் வச்சார். இந்த பெட்டிங் அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு அவர் அதை பார்த்தாரு. அந்த அப்ளிகேஷனில் முதல்ல 5000 கெட்டினா அவங்களுக்கு 50,000 பரிசு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. 5000 கெட்டினா 50,000 பரிசு கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச இந்த மோகன் 5000 ரூபா பெட் கட்டினார். அந்த 5000 ரூபா பெட் கட்டின உடனே அவருக்கு நல்ல லக்கு இருந்தால் இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சார். மோகன் இதில் ரிஸ்க் எடுக்க முடிவு பண்ணி 5000 ரூபாய் அவர் போட்டார். அதிர்ஷ்டவசமாக அவர் சொன்ன நம்பர் விழுந்ததால் 50,000 ரூபா அவர் கிடச்சிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். அவருடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. வின் பண்ண பணத்தை உடனே வித்ட்ரா செய்தார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினார். மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தார். இப்போ அவர் கையில் மீதி 5000 ரூபா தான் ஆச்சு. எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு மோகன் நினச்சார். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு லேப்டாப் முன்னால் உட்காந்து திருப்பியும் 5000 பெட் செய்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு தோல்வி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சா, கொஞ்சம் மிஸ் ஆகிட்ட அப்படின்னு அவர் நினச்சார். ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. இன்னும் ஒரு முறை விளையாண்டா நம்ம இதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சார். அவர் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுதே அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தார். அதில் 10,000 ரூபா இருந்துச்சா. அப்போ இந்த 10,000 ரூபாவை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், எப்படியும் திருப்பி ஒரு தடவை விளையாண்டுலான்னு வீட்டுக்கு வந்த கையோடு லேப்டாப்பை எடுத்துகிட்டு உட்கார்ந்தார். 10,000 ரூபா பெட் கட்டினார். அதுவும் தோல்வியில் முடிஞ்சிட்டு. இப்போ என்ன செய்யனே தெரியல. அவர் கவலையோடு உட்கார்ந்துட்டார். எப்படியாவது போட்ட பணத்தை நம்ம திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சார். ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட போனார். என் ஒய்ஃபுக்கு சோமில் அப்படின்னு 10,000 ரூபா வாங்கி டெபாசிட் பண்ணார். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு திருப்பி அவர் விளையாண்டார். அந்த 10,000 ரூபாவை வைத்து அவர் விளையாண்டு அதுலேயும் தோற்று போயிட்டார். அடுத்த நாள் பேங்க்குக்கு போனார். எப்படியாவது போட்ட பணத்தை திருப்பி எடுத்துடணும்னு 20,000 ரூபாவை லோனாக வாங்கினார். எப்படியாவது போட்ட காசை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் திருப்பி இரவில் லேப்டாப்பில் உட்காந்து அந்த 20,000 ரூபாவை கட்டியும் அவர் தோற்று போனார். இன்றைக்கி ஒரு நிமிஷம் இந்த மோகன் நிலைமையில் நம்ம வைத்து பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட இந்த நிலைமையில் இருக்கிறோமா? திருப்பி விளையாண்டு தோல்வி அடைந்து போகிறோமா? இந்தியாவில் 61 மில்லியன் மக்கள் ஃபேண்டசி பெட்டிங் கேமில் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு புள்ளி விபரம் சொல்லுகிறது. 65% மக்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களே இதில் விளையாடுறாங்க என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இதில் மற்றவங்கள பார்த்து நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இதில் ஜெயிச்சிருவேன் என்று ட்ரை பண்ணினவர்கள் தான் இன்றைக்கு அதில் அடிமைகளாக அல்லது தோல்வியுற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப தம்பி தங்கையே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட ஒரு வாட்டி நான் விளையாண்டு பார்க்குறேன், ஒரு வாட்டி நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்று நீங்கள் ஒருவேளை விளையாண்டுட்டு இருக்கீங்களா? தோல்வியடைந்து ஒருவேளை உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களை தான் விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசானவன் ஆசையை தூண்டும் விதமாக நம் மீது நம் பக்கத்தில் வைக்கின்ற அந்த கண்ணியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது இஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற கடன் வாங்குகின்ற திட்டங்கள் இதெல்லாம் போய் மாட்டிக்கொள்கிறவர்கள் நிறைய. ஒருவேளை சம்பாதிக்கின்ற பணங்களை எல்லாம் லோன்லேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறவர்கள் பலர். ஒருவேளை ஆசை 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 இது வேணும் அது வேணும் என்று மீண்டுமாக நம்ம பல காரியங்களை வாங்கி அல்லது கடனை வாங்கி கடனிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கடனிலே நம்ம வாழ்க்கை முடிய வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. அவர் நமக்கு கொடுக்கின்ற பணத்தை, அவர் நமக்கு கொடுக்கின்ற சம்பளம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற சம்பளத்தில், கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திற்குள்ளே திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. ஆசையை தூண்டி பிசாசு வைக்கின்ற கண்ணியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆசையை தூண்டி பிசாசு வைக்கிற கண்ணியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்க. வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோம், பிசாசு விரிக்கின்ற வலையிலிருந்து நான் தப்பித்து கொள்வேன். மூன்றாவதாக நம்ம பார்த்தோன்னா ஹனி ட்ராப். இந்த ஹனி ட்ராப் என்கின்ற வார்த்தையை இன்றைக்கு இந்திய தேசத்தில், அதுவும் தமிழகத்தில் நிறைய பேர் கேட்பது உண்டு. இந்த ஹனி ட்ராப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேன், ஹனி என்பது தேனை குறிக்கிறது. தேன் ரொம்ப சுவையாக ருசியாக இருக்கும். இந்த தேனுடைய அந்த இனிமையை தேடி எறும்பு வரும். ஆனால் இந்த எறும்பு வந்து அந்த தேனை ரொம்ப நல்லா சாப்பிடும். கடைசியில் பார்த்தா அந்த எறும்பு அந்த தேனில் அது ஒட்டிக்கிடும். ஒட்டிட்டு அது வெளியில் வர முடியாது. தன்னுடைய உயிர் கடைசியில் அந்த எறும்பினுடைய உயிர் அந்த தேன்லேயே இருந்து என்ன செஞ்சிடும்னா பிரிந்து விடும். இதை தான் ஹனி ட்ராப். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை அப்படி வசீகரமாக காட்டி இழுத்து கொள்வது, அதிலேயே பிடித்து வைத்துக் கொள்வது. தேனின் சுவையிலே மயங்கி எறும்பு தன்னுடைய ஜீவனை அதிலே விடுவது போல இன்றைக்கு தேனாக பேசுகிறவர்கள், தேனாக தங்களுடைய காரியங்களை காட்டி இழுக்கிறவர்கள், வசீகரிக்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மயங்கி நம்ம விழுந்துடக்கூடாது. பிசாசானவன் இன்னைக்கு இப்படி ஹனி ட்ராப்பை என்ன செய்யறானா அவன் விரிக்கிறான். வேதாகமத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா சிம்சோனுக்கு தெளிலால் ஒரு ஹனி ட்ராப் வைக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே தெளிலால் இந்த சிம்சோனுக்கு ஒரு ஹனி ட்ராப் வைக்கிறாங்க. ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சிம்சோன்கிட்ட உன்ட்டு இருக்கிற அந்த மகாபலன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தெர் வாஸ் அ ஹிடன் அஜெண்டா. இந்த தெளிலாக்க அவன் மேலே இருக்கிற நல்ல எண்ணம் இல்லை, அவனை எப்படியாகிலும் வீழ்த்தி விட வேண்டும். இந்த சிம்சோனுக்கு எதிராக இருக்கவங்க ஒரு 1100 வெள்ளி காசு அவளுக்கு பரிசாக கொடுப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு ஹிடன் அஜெண்டாவோட அவன் என்ன செய்கிறா, இதை கேட்கிறாள். இந்த தெலிலால் பெலிஸ்திய அதிபதிகளை பிரியப்படுத்த விரும்பினாள். சிம்சோன் இவளுடைய அந்த ஹனியான ஒரு தேனான வார்த்தைகளை கேட்டு மயங்கி அவளுடைய மடியிலே அவன் இருந்தான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த தெலிலால் கேட்குற மகாபலன் எங்கே இருக்கு? அப்போ அந்த சிம்சோன் சொல்கிறாரு, உலர்ந்த பச்சையான 7 அகனி நார்களினால என் தலையை கட்டியாச்சுன்னா, என் முடியை கட்டியாச்சுன்னா என் மகாபலன் பெயரும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் சொல்கிறான். இவளும் கூட என்ன செய்கிறான்னா உடனே அதே போல் அவள் 7 அகனி அந்த நார்கயிறுகள்னால கட்டுறா. ஆனால் சிம்சோன் எழும்பி வந்துடுறாரு. அப்போ அவள் திருப்பி போய் சொல்கிறா. திருப்பி போய் என்ன சொல்கிறான்னா, பார்த்தீங்களா உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லை, நீங்கள் எப்படி ஆகிலும் அந்த ரகசியத்தை சொல்லணும் என்று சொல்லி அவள் கேட்டாள். நியாயாதிபதிகள் 16:11 சொல்லுகிறது. அப்போ அவன் சொல்லுகிறான், புது கயிறுகள்னால என் முடியை கட்டிட்டா என் மகாபலன் என்னை விட்டு போயிடும்னு சொல்லி. இவள் அதே போல புது கயிறுகள்னால கட்டுறா. ஆனால் இவன் திருப்பி எழும்பி வந்துக்கிட்டுறான். இந்த சிம்சோனுக்கு என்ன அறியாமல் இருந்துட்டான் அப்படின்னா, அவள் ஒவ்வொரு முறையும் அவனிடத்துல ஏமாற்றுகிறாள் என்பதை அவன் அறிந்தும் அறியாதவன் போல இருந்தான். நியாயாதிபதிகள் 16:13 சொல்லுது, திருப்பி அவன் போய் அழுது கேட்காங்க, பாருங்க உங்களுக்கு என் மேலே அன்புல எப்படியாவது சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது சிம்சோன் சொல்றாரு, என் தலையில் இருக்க 7 அந்த முடி ஜடையா பிரித்து அதை நெசவு நூலோட இணைச்சாச்சுன்னா, அந்த கயிறுனால கட்டியாச்சுன்னா என் பலன் போயிடும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவள் செய்கிறாள். ஆனால் அவன் திருப்பி எழும்பி வருகிறான். இப்போ கடைசியில் அவள் சொல்கிறான், இங்கே பாருங்க எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவள் தன்னுடைய இனிமையான அவள் மயக்குகின்ற வார்த்தைகளை சொன்ன பொழுது சிம்சோன் தன் மனதில் உள்ளது எல்லாத்தையும் அவன் வெளிப்படுத்திட்டு அவன் சொல்லிட்டான், நான் வந்து நசரேன், அதனால என் தலையில் சவரன் கத்தி பாடக்கூடாது, சவரன் கத்தியை வச்சு என் முடியை எல்லாம் வலிச்சு எடுத்தாச்சுன்னா என் மகாபலன் பெயரும்னு சொல்லி அந்த பெரிய ரகசியத்தை சொல்லிட்டான். அந்த பெரிய ரகசியத்தை சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவள் அதே போல் அவனுடைய தலையில் இருக்க மயிரை சிரைச்சாங்க. அவன் பலன் போனது. அங்கே அவன் மாட்டிக்கொண்டான், பெலிஸ்தருடைய கையிலே மாட்டிக்கொண்டான், சிக்கிக்கொண்டான். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில ஹனி ட்ராப் வரலாம். வாலிப வயதில் சிலர் ஹனி ட்ராப் வைத்து உங்களை வீழ்த்தலாம். உங்களுக்கு ரொம்ப இனிமையான வார்த்தை போல தெரியலாம், ஐயோ இதே உலகம் போல இருக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது என்பது போல தெரியலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்வை வீழ்த்திவிடும். எப்பொழுதுமே ஹனி ட்ராப்புக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா உண்டு. எப்பொழுதுமே பின்னால் ஒரு ஹிடன் அஜெண்டா உண்டு. ஒருவேளை நான் செல்லுகின்ற கல்லூரிகளில் பள்ளிகளில் சிலர் சொல்லும் பொழுது சொல்வது உண்டு, இங்கே பாருங்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண், ஆனால் இந்த பெண்ணை வீழ்த்துவதற்காக அந்த பையன் பயங்கர குடிகாரன், அவன் மோசமானவன், ஆனால் இந்த பிள்ளைய எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அவன் போகின்ற வருகின்ற இடங்களை அவட்ட நயமஞ்சமாக பேசி, ரொம்ப நயமாக பேசி அந்த பிள்ளைய படிப்பே இல்லாத அளவுக்கு, ஒருவேளை அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தவாயா, ஆனால் அவள் இன்றைக்கு அவன் மேலே மயங்கி அவங்க வாழ்க்கையே சின்னாபின்னமாய் போய்விட்டது என்று சொல்கிறவர்கள் உண்டு. நாம் வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னா ரகசியங்களை பெறுவதற்கு ஹனி ட்ராப் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தின் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, எந்த மாதிரி பெண்களை பயன்படுத்தினால் இந்த ஹனி ட்ராப்பில் மற்றவர்களை வீழ்த்த முடியும் என்கின்ற அந்த குறிப்புகள் அதிலே உள்ளது.
எதிரிகளை விஷம் வைத்து கொள்ள பெண்களை பயன்படுத்தி விஷக்கன்யா என்கின்ற முறை பயன்படுத்தப்பட்டது. சமீப காலத்தில் இந்தியாவில் ஹனி ட்ராப் என்கின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்திய இராணுவத்தில் கூட இந்தியாவின் ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட அதிகாரிகள் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது இப்போ கூட நம்ம பார்த்தோன்னா இணையதளம் சமூக ஊடகங்களில் ஹனி ட்ராப் அதிகமாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் ஹனி ட்ராப் நடைபெறுகிறது. ஹனி ட்ராப்பில் ஈடுபடும் நபர்கள் பெண்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து தங்கள் கணக்கை இணையதளத்தில் அவங்க துவங்குறாங்க. எதிர் பாலினத்தினரிடம் நட்பாக பழகி பாலியல் ரீதியில் மயக்கி அவர்களிடமிருந்து ரகசிய தகவல்களை பெறுகின்றனர். தேச பாதுகாப்பின் ரகசியங்களையும் தகவல்களையும் கூட பெற்றுவிடுகின்றனர். சமீப காலமாக இந்தியாவில் ஹனி ட்ராப் அதிகமாக நடைபெறுகிறது. இந்தியாவில் அதிகமாக விமானப்படையில் ஹனி ட்ராப் நடப்பதாக ராஜ்யசபாவில் மத்திய அரசு 2019ஆம் ஆண்டே தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஹிடன் அஜெண்டாவோடு ஹனி ட்ராப் என்கின்ற ரீதியிலே மயக்குகின்ற வார்த்தைகள்னாலே, ஒருவேளை இனிமையான தேனா ஒழுகுகிற வார்த்தைகள்னாலே வீழ்த்துகிறவர்கள் உண்டு. அதிலே நீங்கள் வீழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். சிம்சோனை தெளிலாள் அப்படி வீழ்த்தி விட்டாள். ஆனால் நம்ம வேதாகமத்தில் யோசேப்பு பார்த்தோன்னா, அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு ஒரு ஹனி ட்ராப் வைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அவன் பாவம் செய்யாதபடிக்கு அந்த இடத்துல இருந்து அவன் ஓடி போனான். அந்த கண்ணியில் அவன் சிக்கிக்கொள்ளவில்லை. அதனால யோசேப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வந்தார். ஆனால் இந்த சிம்சோனோ அவர் இந்த தெளிலால் விரித்த ஹனி ட்ராப்பில் மாட்டினதுனால இவங்க உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டிய இவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு அவமான சின்னமாக மாறிவிட்டார். இன்றைக்கும் கூட இந்த லெந்து நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, அருமையான தம்பி தங்கைமாரே, ஐயாவே அம்மாவே, ஒருவேளை பிசாசு விரிக்கிற வழியில் நீங்கள் சிக்கிக்கிடாதீங்க. முதலாவதாக நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட பிசாசு நிறைய கண்ணிகளை வைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அதிலலாம் சிக்கிக்கொள்ளலை. 40 நாள் அவர் உபவாசம் இருந்த உடனே பிசாசு அப்படியே அவன் கண்ணியை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி அவர் அந்த கண்ணியிலிருந்து அவர் தப்பிக்கிறார். பிசாசு விலகி போனான். தேவதூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் பிசாசு வைக்கிற கண்ணிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தினீர்கள் என்றால் பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். மிடில் கிளாஸ் ட்ராப்பை நம்ம பார்த்தோம். கேஆசி குறுக்கு வழியில் போய் எப்படியாவது சம்பாதிச்சிருன்னு நினச்சான். அவன் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். இன்றைக்கும் கூட நீங்கள் குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்கிங்களா? பிசாசு விரிக்கிற வலை தான் அந்த குறுக்கு வழியில் வேகமாக சம்பாதிச்சிடணும், வேகமாக முன்னேறிடணும். இல்லை, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். பனைமரம் எப்பொழுதுமே ஒரே நாளில் டக்குன்னு வளராது, மெதுவாக வளரும், ஆனால் ஸ்ட்ராங்காக வளரும். அதே போல் உங்களுடைய வாழ்விலும் மெதுவாக ஆண்டவர் வளர வைப்பார், ஸ்ட்ராங்காக வளர வைப்பார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் ஹனி ட்ராப். ஒருவேளை சிம்சோனுக்கு தெளிலால் ஒரு ஹனி ட்ராப்பை வைத்ததுனால சிம்சோன் அதில் வீழ்ந்து போனான். யோசேப்புக்கு போத்திபாரின் மனைவி ஹனி ட்ராப் வைத்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த இடத்துல இருந்து விலகி போனதுனால அவன் உயர்ந்த இடத்துக்கு வந்தான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு நிறைய ஹனி ட்ராப் வைத்திருக்கலாம். நிறைய அவன் மிடில் கிளாஸ் ட்ராப் வைத்திருக்கலாம். நிறைய பிசாசின் ட்ராப், சேட்டன்ஸ் ட்ராப் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சங்கீதம் 124 சொல்வது போல, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இன்றைக்கும் கூட உங்களுடைய ஆத்மாவை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த லெந்து நாட்களில் பிசாசு விரிக்கிற வலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கண்ணி தெரிக்கவும் நாம் தப்பித்துக்கொள்ளும் உதவி செய்வார். ஒருவேளை இதில் இருக்கவங்க, இதை பார்த்துட்டு இருக்கவங்க, ஐயோ நான் கண்ணியில் மாட்டிக்கிட்டேனே நினைக்கிறீங்களா? அந்த கண்ணியை கர்த்தர் தெரிக்க வைப்பார், தப்பித்துக்கொள்ள உதவி செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கண்ணியிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணி தெரித்தது, நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள். வலது கருத்தை எடுத்து இருதயத்தை வச்சு சொல்லுவோமா, நான் பிசாசின் கண்ணியிலே சிக்க மாட்டேன், கண்ணியை தெரிக்க கர்த்தர் வைப்பார், நான் தப்பித்து கொண்டேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கண்ணிகளை தெரிக்க வைக்கிற ஆண்டவர், அப்பா எங்களுடைய ஆத்மாவை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு வனாந்தரத்தில் நீங்கள் இருந்த பொழுது அப்பா பிசாசு விரித்த வலையில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் தப்பித்தது போல நாங்களும் தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே,
கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்ற வசனத்தின்படி நீர் எங்களை தப்புவித்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தப்புவித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை நான் இதிலலாம் கண்ணியில் சிக்கியிருக்கிறேன், சில அப்ளிகேஷன்ஸில், சில கடன் பிரச்சனைகளில், சில காரியங்களை சிக்கிட்டு தவிக்கிறேன்னு சொல்கிற உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் விடுவீங்க. ஆண்டவரே, சில மனிதர்கள்ட்ட தேனா பேசின இந்த மனுஷன்ட்ட இந்த மனுஷிட்ட நான் சிக்கிட்டு தவிக்கிறேன்னு சொல்கிறவங்கள இன்றைக்கு அந்த கண்ணியிலிருந்து நீங்கள் தப்புவீங்க, உங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்க. அல்லது இந்த பேராசையினால், பொருள் ஆசையினால் நான் சிக்கிட்டு தவிக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகளை அப்பா அந்த கண்ணியிலிருந்து விடுவீங்க, தப்புவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். சிலுவையிலிருந்து வருகின்ற அந்த விடுதலையை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பீராக. இந்த நாள் உங்களுடைய கருத்துங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளுடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையான நேயர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவித்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஜெபம் பண்ணலையா, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கண்ணியிலிருந்து என்னை விடுவீங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். காட் பிளஸ் யூ.